பிரியமானவர்களே, மறுபடியும் ஆண்டனி உங்களது நண்பன், தோழன், ஸ்நேகிதன் என்ன வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம். சிலருக்கு நான் சத்துருவாகவும் இருக்கிறேன். அவர்கள் என்னை புரிந்து கொள்ள விதத்தில் இருக்க விஷயம். எனக்கு அது எப்படி என்னை புரிந்து கொள்கிறார்கள் என்றது எனக்கு விஷயம் அல்ல. என்னுடைய நோக்கம் இந்த புராண பொய் கெட்டு பிராமணிய கதைகளெல்லாம் வெளியில் கொண்டு வரணுன்றதுதான், வேறு ஒன்றுமே அல்ல. சரி, நான் போன பதிப்பில் எப்படி இந்த யுகங்களை நீங்கள் கணக்கு போட வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அநேகருக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் நம்புகிறாங்க. என்ன நம்புகிறாங்க? இது நரகாசுரனுடைய விஷயம். ஐயோ, இது கிருஷ்ண அங்கே பிறந்தார், இது மகாபலி பிறந்து ஓணும், அது பாதாளத்துக்குள்ளே போயிட்டான், இப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர இதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கா, இல்லை காலத்தினுடைய கணக்கின்படி இது நடக்குமா? ஒரு அவதார காலம் என்பது எத்தனை வருஷம், அது எந்த யுகத்தில் நடந்தது, அந்த காலத்தில் பூமி இருந்ததா, இல்லை பூமியில் மனிதர்கள் வாழ்ந்தார்களா, இப்படியெல்லாம் சிந்திக்கிறதுக்கு விஷயமே தெரியாது. சிந்திக்கிறது இல்லை. தங்களுடைய மதம் விசுவாசம் இருக்கிறாங்களே தவிர இது சிந்திக்கிறதே இல்லை. புரியுதுங்களா? ஆகையினால் நான் போன பதிவில் அந்த விஷயத்தை சொன்னேன். எப்படி இந்த தசாவதாரத்தினுடைய வருஷங்கள் கொஞ்சம் மனித கழிவு சாப்பிடாமல் சோறு சாப்பிடுகிறவனாக இருக்குமானால் அவன் யோசிக்கணும். ஒவ்வொரு அவதாரத்துக்கும் 4,32,000 வருஷம் இருக்கு. தசாவதாரத்துக்கு 43,20,000 வருஷம் இருக்கு. பிரம்மனுக்கு இவ்வளோ வருஷமா? மன்வந்திர என்றால் என்ன? இதெல்லாம் கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்தா புரியுமா புரியாதா? இதெல்லாம் நம்மளை ஏமாத்துறது எழுதின கதை தானே என்றெல்லாம் நம்ம யோசிக்கணும். சிலர்கள் எனக்கு இதில் இருக்கிற ஒரே ஒரு திருப்தி என்னவென்றால், அநேக இந்து மக்கள், ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அநேக இந்து மக்கள் சொல்கிறேன், எத்தனாயிரம் பேர் ஃபோன் பண்ணாங்கன்னு. ஆயிரக்கணக்கான பேர் ஃபோன் பண்ணால் தான் அநேகர்னு கிடையாது. 18 பேர் ஃபோன் பண்ணாலும் அநேகர் தான். 22 பேர் ஃபோன் பண்ணாலும் அது அநேகர் தான். அநேகர்ன்றதுக்கு எதோ லிமிட்டேஷன் இருக்கா? ஆகையினால 20 30 பேர் இல்லைன்னா 18 பேர் சில நேரத்தில் சில வாரத்தில் ஃபோன் பண்ணி வித்தியாசமானவர் சொல்லும் பொழுது நான் அதில் திருப்தி அடைகிறேன். குறைந்தபட்சம் இத்தனை பேருக்காவது சோறு தின்கின்ற புத்தி தலையில் இருக்கே என்று. இன்றைக்கு இதே நேரத்தில் ராமலிங்கம் என்றவர் படுகொலை செய்யப்பட்டார். அது முஸ்லீம்களா, இல்லை வேணும்னு இவங்களே முஸ்லீம் வேஷத்தில் வந்து பண்ணாங்களா? ஏன்னா சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்ஸு, கோத்ரா கொலை வழக்கு இதெல்லாம் அப்படி தான் நடந்தது. எல்லாம் முஸ்லீம்கள் பேரில் போட்டுட்டு கடைசியில் விசாரித்து பார்த்தப்போ எல்லாம் ஆர்எஸ்எஸ்காரங்க தான் தெரிஞ்சிடுச்சு. அவங்கள லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. அப்புறம் போன வருஷம் வந்து எல்லோரும் விடுதலையும் பண்ணியாச்சு. ஒரு முஸ்லீமும் அதில் சிக்கலை. அதனால் இது எப்படி நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் அதில் அர்ஜுன் சம்பத்து சொல்கிறாரு, ஒரு பதிப்பை நான் பார்த்தேன், கொலை செய்தவர்களை கையடித்து வரவேற்கிறார்கள். இது என்ன வலிக்குதா உங்களுக்கு? தொப்பியை அவர் கழட்டி அவர் போட்டுக்கொண்டு நான் இப்போ திருநீர் கொடுக்குறேன், நீங்கள் ஏற்றுக்குவீங்களான்னு அவர் நெற்றியில் திருநீர் பூசுகிறார். ரைட், அவர் திருநீர் பூசிட்டாருப்பா, தப்பு, ஓகே. அதுக்கு அவர் கையை வெட்டுவீங்களா? இதுதான் தண்டனையா? இது திட்டமிட்ட படுகொலைங்க. அங்கே உடனடியாக 100 பேர் சேர்ந்துக்கிட்டு கை தட்டுறான், வரவேற்கிறான். இந்த படுகொலையை வரவேற்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய நெத்தியில் விபூதி பூசினப்போ கையடித்து வரவேற்றீங்க. கிறிஸ்துவ பாஸ்டர்களை கொலை செய்யும்போது கையடித்து வரவேற்றீங்க. சரி, மதத்தை பேசுகிறான்னு சொல்லி அதை விட்டுருங்க. நாங்கள் அதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். அதெல்லாம் திருப்பி அடிக்காமலும் கொலை செய்யாமலும் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஒரு தேசிய தந்தை என்ற மகாத்மா காந்தியை 48 கொன்று கிட்டத்தட்ட 71 வருஷத்துக்கு பிறகு
அந்த சிலையை உண்டு செய்து அதுக்குள்ளே கருப்பு கலரில் ரத்தத்தை அந்த லிக்விடை ஏற்றி அதை சுட்டு அதை கையெடு சிரிக்கும்போது கூட இருந்து சிரிக்கிறீங்களே, உங்களுக்கு கொலவெறி இல்லையோ? महात्मा नाथूराम गोडसे, महात्मा नाथूराम गोडसे। हाँ भाई सब रेडी है? हाँ रेडी। महात्मा नाथूराम गोडसे, महात्मा नाथूराम गोडसे। अखिल भारत हिंदू महासभा। कैमरा चल रहा है, 3 गोली चल रही है, तुम आगे ले मैं नीचे आकर बनाया तो फिर मैं क्या जरा 3 मान डालो लगाओ एक अभी रुक जाए नहीं है देखो माचिस दो, किसी माचिस दे दो। हाँ तो खून काला निकला है, गंदा खून था इसका। चलिए आप आगे लगा माचिस कटुए भरे पड़े थे। माचिस है किसी ये मेरा है। पीछे से लो, पीछे से पीछे से आना, नीचे से लगा, नीचे से कम पड़े तो निकाले ना पेट। नीचे से आना। अरे ए नारे लगा। नाथूराम गोडसे, महात्मा नाथूराम गोडसे, महात्मा नाथूराम गोडसे। அது இந்த செத்த ராமலிங்கிட்ட அந்த முஸ்லீம் கேட்குறார், இப்படி தேசப்பிதாவாய காந்தியை சுட்டவரை நீங்கள் மகாத்மான்னு சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது இவர் சொல்கிறார், நான் ராமலிங்கத்தை குற்றப்படுத்தலை, அந்த ஹிந்துத்துவா என்ற அந்த சிந்தனை உள்ள எப்படி திணிச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இந்த இந்து முன்னணிக்காரங்க. அவர் உள்ளுக்குள்ளே அவர் என்ன சொல்கிறார், காந்தி வந்து திருடன், கோட்ஸே தான் நல்லவன், அவன் வந்து எறும்பு கூட அழிக்காதவன், கொல்லாதவன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சொல்கிறாங்க இவங்க இந்து முன்னணி ஆட்கள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்னு. எப்படி, எதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்கிறாங்க? பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த இந்து முன்னணியை சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக. அவர் எப்போவோ பாட்டாளி மக்கள் பிஎம்கே எடுத்து வெளியில் வந்தார். நான் அரசியல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, நடக்கிற விஷயத்தை யோசிக்கணும். தங்களுடைய ஆளுகள் சாகும்பொழுது யாரும் கையடிக்கூடாது, சிரிக்கக்கூடாது. மற்றவங்க சாகும்பொழுதோ துன்பப்படும் பொழுதோ கையடிக்கலாம், சிரிக்கலாம், அதெல்லாம் நியாயம். ஏன்னா அந்த கடவுள் அப்படி தான் செஞ்சுருக்கு. இவங்க இந்து கடவுள்கள் எல்லாம் வந்திருக்கிறதெல்லாம் அசுரர்களை கொல்லும்படிக்கு தானே வந்திருக்காங்க. அசுரர்கள் என்ற மனிதர்களை மனம் திருந்தி நல்லவர்களாக மாற்றும்படியாக வந்தார்கள் இல்லையே. அசுரர்கள் என்று சொல்லி அவர்களை கொலை செய்யணும், தேவர்கள் என்ற பாப்பனம் வாழணும், இதுக்காக எழுதப்பட்ட புராண கதைகள். அதன் பொழுது இன்றைக்கி நடக்குது. விதைத்ததை அறுவடை செய்கிறாங்க, வேறு ஒன்றுமல்ல. காலம் இவர்களுக்கு பதில் சொல்லும், நாம் பதில் சொல்ல வேண்டாம். சரி, நான் போன பதிப்பில் சொன்னேன், 2வது அவதார கதை கடைசியாக சொல்லுவேன் என்று. சிலர் ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் நீங்கள் இன்னும் சொல்லலையே சார். கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொல்லுகிறேன். ஆனால் அந்த 2வது கதை முழுக்க இன்றைக்கி சொல்ல முடியுமான்னு தெரியலை. நேரக்குறைவு இருக்குமானால் நான் பகுதியை 2 ஆக்கிடுவேன். இன்னும் நேரக்குறைவாக இருக்குமானால் 3வது பகுதியில் தான் முடிப்பேன். இது அந்த அளவுக்கு இந்த 2வது பொய் பார்ப்பனிய கெட்டு கதை ஜனங்களுக்குள்ளே விவரிக்கிறோம். அநேகருக்கு தெரியல, அவதாரமே 10 தெரியல. இப்போ தான் அநேகருக்கு புரிஞ்சுக்கிறாங்க, ஓ இப்படி தசாவதாரத்தில் இப்படி இருக்கா கதை என்ன. ஒருத்தன் சொல்கிறான், இவர் வந்து அவதார கதையில் பொய்யா சொல்கிறேன்னு. எதை நான் பொய்யே சொல்கிறேன் என்று நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தால் உன்னுடைய பதிப்பில் நீ போடணும். நீ ஒரு வாட்ஸ்அப் போடு, நீ எவனாக இருக்கட்டும், நீ வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் இந்த விஷயம் அவர் போய் சொன்னார், இது இப்படி புராண கதைகளில் இல்லை அப்படின்னு நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தால் நீ எழுதணும். இல்லை நீ வாட்ஸ்அப்பில் போடணும். புரியுதா? சரி,
இப்போ நான் 2வது கதைக்குள்ளே போகிறேன். அது முன்னாடி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 2வது அவதாரம் என்பது கிரேத்தா யுகத்தில் நடந்தது, அதாவது சத்திய யுகத்தில் நடந்தது, முதல் யுகம். அந்த யுகத்தில் 4 அவதாரங்கள். முதல் அவதாரம் மீன், இது 2வது அவதாரம் தான் இப்போ விஷயம். இந்த 2வது அவதாரத்துக்கும் இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த காலத்துக்கு மத்தியில் எத்தனை அவதாரங்கள் கடந்து போச்சு? 7 அவதாரங்கள் கடந்து போச்சு. எது 7 அவதாரங்கள்? 3, 4, 5, 6, 7, 8, 9. நாம் இன்றைக்கு 10ல் இருக்கு. அப்போ எது இந்த 7 அவதாரங்கள் கடந்து போனது? 2வது அவதாரம் நீங்கள் சொல்கிறேன். 3வது என்னது? பன்னி, வராகம், நரசிம்மம், வாமனன், பரசுராம், ஸ்ரீராம், பலராம், ஸ்ரீகிருஷ்ணன். இந்த 7 அவதார காலங்கள் கடந்து போச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இப்போ 7 அவதாரங்கள் என்றால் 7 நாள் 28, 7 3 21, அப்போ எவ்வளோ ஆச்சு? 30,10,000 வருஷம் ஆச்சு. 7 2 14, அப்போ 30,24,000 வருஷம் முன்னாடி நடந்தது தான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? எத்தனை வருஷம்? 30,24,000 வருஷம் முன்னாடி நடந்ததை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நல்லா நம்பணும் நீங்கள் இதெல்லாம். புரியுதுங்களா? சரி, 30,24,000 வருஷம் முன்னாடி துர்வாசவன் ஒரு மகரிஷி இருந்தார். இந்த மகரிஷிகள்லாம் பிராமணர்கள். நீங்கள் அதை மனசில் வைக்கணும். யாரும் திராவிடனும் கிடையாது, தீண்டத்தகாதவனும் கிடையாது, பஞ்சமனும் கிடையாது. மகரிஷிகள் எல்லாம் வந்து பிராமணர்கள். அப்போ அவர் பேர் வந்து துர்வாசவ். பேர் பார்த்தீங்களா? துர்வாசவ். பேர் எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள். ஏன் துர் என்றால் நெகட்டிவ் சென்ஸான வார்த்தை, அதாவது தவறுக்கான வார்த்தை. துர்நாற்றம் என்று சொல்கிறோம் இல்லையா? துர்நாற்றம், துர்க்கிரியை அப்படின்றோம். அப்போ இவருக்கு பேர் வச்சுருக்காங்க துர்வாசவ் என்ற மகர்ஷி. வந்து நல்லது செய்யலை, அது நல்லபடியாக வாழாதவன், துர்வாசவ் அப்படி கூட அர்த்தம். துர்வாசவ் என்ற மகரிஷி இருந்தான். அவன் பெரிய இந்திர பக்தன். யார்? இந்த துர்வாசவ். இவன் ரொம்ப அழகான மாலைகளை செய்தான். ரொம்ப விலையா உயர்ந்த ரொம்ப அழகான பூக்களால் ஒரு பெரிய மாலை செய்து தேவலோகத்துக்கு போய் இந்திரனுக்கு, இவன் இந்திர பக்தன், இந்திரனை அவ்வளோ நேசிக்கிறவன் இந்த துர்வாசவ் என்ற மகரிஷி. இந்திரனுக்கு இது போடலாம், இந்திரனுக்கு கழுத்தில் இதை போடலாம் அப்படின்னு அந்த மாலை எடுத்து தேவலோகத்துக்கு போகிறார். தேவலோகம் என்னது? தேவர்கள் வசிக்கின்ற இடம் இல்லையா? சொர்க்கம், மோட்சம் என்ன வேணால் சொல்லலாம். தேவலோகத்துக்கு போகிறார். அது நம்ம டீ கடைக்கு போயிட்டு வர மாதிரி இவங்க ரிஷிகள் அடிக்கடி போவாங்க. அங்கே போன உடனே இந்திரன் இருக்கிறார். இந்திரன் யார் தெரியுங்களா? எல்லா கடவுளுக்கும் மேலே, கிங் ஆஃப் காட்ஸ். பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் எல்லாம் மேலானவதான் இந்திரன். அப்போ இது இந்திரனுக்கு இந்த மாலையை போடலாம் அப்படின்னு இவர் போகிறார். போனால் இந்திரன் அங்கே நிற்கிறார். இந்திரன் அந்த மாலையை வாங்குகிறார். பேர் என்னது? துர்வாசவ். அந்த பேரில் தான் விஷயமே. மாலையை வாங்குகிறார். வாங்கிட்டு அவரது யானை ஒன்று இருக்குது. அவரது வாகனமோ அவர் போகிறதுக்கு வரத்துக்கோ காவலுக்கோ எதுக்கோ வச்சுக்கோமே. இன்றைக்கி கூட பணக்காரங்க யானையை வச்சுருக்காங்க. அப்போ ஒரு யானை நிற்கிதாங்க. அந்த யானைக்கு இந்த மாலையை கொடுக்குறார். யானை என்ன பண்ணிடுச்சு? இந்த மாலையை காலால் அழுத்தி 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 அதை நசுக்கி கசக்கி குரங்கிட்ட மாலைன்ற மாதிரி அதை வீணாக்கியாச்சு. துர்வாசவருக்கு கோபம் அப்படி தாங்க முடியல. நான் பூலோகத்திலிருந்து எவ்வளவு பிரயாசப்பட்டு விலை உயர்ந்த பூக்களால் மலர்களால் இந்த மாலை செய்து வந்து அந்த மாலை உனக்கு சூட்ட வேண்டும் என்று நினைத்தால் நீ வந்து அது யானைக்கு போட்டியா? நீ யார்கிட்ட கோபம்? எல்லா கடவுள்களிடையும் பெரிய கடவுள் இந்திரன். இந்திரனுக்கு பெரியவன் யாரும் கிடையாது. புரியுதுங்களா?
கோபம் வந்து துர்வாச என்ற அந்த மகர்ஷி என்ன பண்ணார், எல்லா தேவருக்கும் சாபம் கொடுத்துட்டார். டபாக், நீங்கள்லாம் வயசாகி சாபங்கிறாங்க. யாருக்கு சாபங்க? யாருக்கு சாபம்? ஒரு மனிதன், ஆனால் மகாரிஷி, அவன் பிராமணன். அங்கதான் விஷயம். அதில் என்ன விளங்குது? நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஒன்று போட்டேன். ஒரு சிறு பையன் ஸ்கூலுக்கு போகிற கோயிலுக்கு போன உடனே அடித்து வெளியில் துரத்தும்போது அது ஒரு ஃபேப்ரிகேட்டட், ஜனங்களுக்கு புரியும்படியான ஒரு 6 minutes ஆன ஒரு விஷயம் அது. அப்போ அந்த டைலாக் வந்து அந்த துரத்தனம் போய் கேட்பான். அப்புறம் அந்த கோயில் பூசாரி சொல்லுவான், என்னென்ன தாய் நீ ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை ஒன்று சொல்லிவிட்டு அதனுடைய விளக்கத்தை சொல்லுவான். தேவனானா இருந்தாலும் தேவேந்திரனாக இருந்தாலும் பிராமணனுக்கு கால் கீழேன்றான். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அது பிராமணனுடைய ஹையார்க்கி காட்டுறதுக்கு தாங்க இந்த எல்லா கதைகளும். ஐயோ, இந்து சகோதர சொந்தங்களே, நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அநேகர் இந்து கைக்கூலியாக இருந்து செயல்படுறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே இந்த உலகத்தில் நடக்கலைங்க. ஒரு மனுஷன் பூ மாலையும் எடுத்துகிட்டு தேவலோகத்துக்கு போகிறான்னா என்னையா இது? நீ 7 ஜென்மம் எடுத்தால் தான் பரலோகம் போக முடியுன்றாங்க, தேவலோகம் போகணுன்னு சொல்கிறாங்க. இவன் மாலை எடுத்துக்கிட்டே போகிறான். சரி, அதாவட்டப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? பிராமணன் கீழே நீ தேவேந்திரனாக இருந்தாலும், அதை இந்திரன் தேவனுக்கு தேவனாக இருந்தாலும் பிராமணன் கீழே, பிராமண சாபம் கொடுத்தா சாபம் பலிக்கும். இதுதான் இன்றைக்கும் நம்பிக்கை, வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்போ சாபம் கொடுத்துட்டார். என்ன சாபம்? நீ இல்லை, எல்லா தேவர்களும் சின்ன வயசுலேயே வயசாகி சத்துருவீங்க, உங்களோட பலமெல்லாம் போயிடும், அல்லாடுவீங்க, தள்ளாடுவீங்க, நரம்பெல்லாம் வேலை செய்யாது. எல்லாருக்கும் உடனே சாபத்தில் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் தோலெல்லாம் சுருகி அவன் முதுகு வளைஞ்சு கிழவனாகி நடக்கிறாங்க. ஆனால் அதில் பொம்பளைங்க இருக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கு கிழவிகள் செட் ஆகாது. அவங்களுக்கெல்லாம் வாலிப பொண்ணுங்களாக இருக்கணும். இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது பூமியில் என்ன நடக்குதுன்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம். அப்போ அது யார் தேவர்கள், இது யார் தேவர்கள்? கேள்வி கேட்காத, மூடிக்கிட்டு சொல்கிற கதையை கேட்கணும். கையில் சுதர்ஷ சக்கரம் இருக்குது. சும்மா அப்படி விட்டாச்சுன்னா தலை போயிடும். புரியுதில்ல? அதனால் பார்ப்பணும்னு சொன்ன கதையை கேள்வி கேட்காம கேளு. சரி, அப்போ என்னாச்சு? யுத்தம் பெருசாகி ஒரு பக்கம் அசுரர்கள் என்ன ஆகுது? சாவுறாங்க. சாரி ஐயோ, அசுரர்கள் வீக் ஆகிடுறாங்க. அப்புறம் அது வேறு சொல்ல, யாரும் சாவலி ஆகிடுவாங்க. ஒரு பக்கம் அசுரர்கள் வீக்காகி, ஆனால் யுத்தத்தில் அசுரர்கள் அதிகமாக, தேவர்கள் தான் வீக் ஆகிடுறாங்க யுத்தத்தில். ஏன்னா இது நடக்குதில்ல, துர்வாசவனுடைய சாபம். தேவர்களுடைய தோலெல்லாம் சுருண்டு வேன்னு கிழவனாய். இந்த நேரம் பார்த்து எல்லாரும் ஓடுறாங்க. ஓடி பிரம்மங்கிட்ட போயிட்டாங்க. அப்படியே அதெல்லாம் பிராப்பணனுக்கு போகலாம், பிராமணர்களுக்கு போகலாம். தேவர்கள் போகிறாங்க. பிரம்மா கேட்குறாரு, என்னப்பா விஷயம் அப்படின்னு. ஐயோ தெரியுமா, இப்படியாச்சு அப்படியாச்சு, அந்த பொல்லாத துர்வாசை கொடுத்த சாபத்தினால நாங்கள் வீக் ஆகிட்டோம், அசுரர்களை எங்களை மேற்கொள்கிறார்களே, நாங்கள் எப்படி ஜெயிக்கிறது? இது எங்களுக்கு பலன் இல்லையே, பலனற்று போதே, நாங்கள் சாக போகிறோமே அப்படின்னு. ஐயா, பிரம்மன் தானே அசுரனை சிருஷ்டித்தது, பிரம்மன் தானே அவனையும் சிருஷ்டித்தது. அப்போ அசுரன் எப்படியே போனாலும் பிரம்மனுக்கு கவலை இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப நல்ல சிருஷ்டிகர்த்தர். அப்புறம் என்னாச்சு? எங்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் சும்மா உண்டாக்கி விடுறதுக்கு தான் நான் லாய்க்கு. எப்படி வெள்ளத்தாமரையில் விந்த விட்டு சரஸ்வதி உண்டாக்குனானோ, எனக்கு உண்டாக்க தான் தெரியும், ஆக்க தெரியாது. காக்க தெரியாது. அது விஷ்ணு இருக்குது, அவர் தான் மன்னாதி மன்னன், ஜில்லா ஜிங்கிடி. அப்போது விஷ்ணுகிட்ட போயிட்டாங்க. ஐயா நீ காப்பாற்றணும் ஐயா, நீ காப்பாற்றணும் ஐயா. என்ன விஷயம்? இதுதான் விஷயம். தேவர்களெல்லாம் ஒருமிச்சு கூட்டினாங்க. ஐயோ நடந்தா அப்புறம் என்ன ஆகும்? அதுக்கு வழி இருக்க. ஜீவாமிருது தின்னாச்சுன்னா நம்ம சாகவே மாட்டோம். நல்ல ஐடியா.
அப்போ ஜீவாமிர்துக்கு என்ன பண்ணுறது? ஜீவாமிர்து கிடைக்கணும் அப்படின்னா பால் கடலை கடையணும். ரொம்ப சிம்பிள் விஷயம். அது நம்ம தயிர் ஊற ஊற்றி பானையில் தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து மோராக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அது ரொம்ப சிம்பிள் விஷயம் அது. பால் கடல். இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க, எங்கே சார் இருக்குது பால் கடல்னு? கேள்வி கேட்டால் சுதர்சன சக்கரம் வந்து தலையை கட் பண்ணும். சும்மா கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. பால் கடல் இருக்குது சொன்னால் நம்பணும். எழுத படிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத திராவிடம் பேசாமல் இருக்கணும். அசுரனை நாங்கள் சொல்கிறத நீ கேட்கணும். ஆமாம், பால் கடல்னு ஒரு கடல் இருந்தது. எப்போ இருந்தது? அதுதான் 30,24,000 வருஷம் முன்னாடி இருந்தது. அதான் கணக்கு போட்டு சொல்லியிருக்குல்ல, பின்ன சரி. அங்கே போயிருக்காங்க. பால் கடல் பெரிய கடல். நம்ம அரேபியன் சமுத்திரம் போல், ஆர்க்டிக் சமுத்திரம் போல், அட்லாண்டிக் சமுத்திரம், பசிபிக்கு, அந்த மாதிரி பெரிய ஒரு கடல். பார்த்தா இதில் எப்படி கடையிறது? அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மந்தாரான்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையை மற்ற பயன்படுத்தலாம், ஏன்னா ரொம்ப ஈஸி. அப்போ அந்த மலையை கொண்டு வந்து கடலில் போட்டால் போதும். மலை வந்து இப்படி தானே இருக்கும், கீழே கொஞ்சம் அகலமாக, மேலே கூராக இப்படி நிற்கும். நம்ம மத்துக்கு அப்படி தானே, கீழே வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும், மேலே வந்து குச்சி நிற்கும். அந்த மாதிரி மலை அப்படி தானே இருக்கும், கீழே வந்து அகலமாகவும் மேலே கூராகும். கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே தேவர்கள் முட்டாளுன்னு சொல்லக்கூடாது, அறிவாளிங்க தான். விஷ்ணு சொன்னார். அப்போ யார் அந்த மலையை கொண்டு வர்றது? விஷயம் என்னன்னா, அன்னைக்கு அனுமார் கிடையாது. அனுமான் வந்து ராமாயணத்தில் தான் வர்றாரு. சும்மா சஞ்சீவினிக்கு அப்படியே ஒரு கையிலேயே மலையை தூக்கி அப்படியே பறந்து வந்தார், ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டார். இது எங்கே நடந்தது? கேள்வி கேட்கக்கூடாது. பால் கடல் கடையணும், மந்தாரா மலை, அது அந்த காஷ்மீர் கைலாசம் பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோமே, அப்படி நினச்சிக்கியா நீ? ஆமாம். அப்புறம் அந்த மலையை கொண்டு வரணும். அதுதான் அசுரன் இருக்காங்கல்ல. எப்பவுமே பாருங்கள் சகோதரர்களே, அரக்கர்களையும் அசுரர்களையும் காட்டும்போது கருப்பு கலரு, தொந்தி வயரு, அதெல்லாம் முட்டாள் காமெடி பீஸாக தான் வச்சுருப்பாங்க, நல்ல பலசாலின்னு. அதான் ஹனுமானையும் அந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் பிராமணர்கள் ஹனுமானை நம்ப மாட்டாங்க. ஹனுமானை நம்புறது விசுவாசிக்கிறதுல யார்? கீழ் ஜாதி ஆளுங்க தான். அதான் அது விஷயம். அவன் வேலை செய்கிறதுக்கு, இவங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு, ஆர்டர் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி அசுரர்கள் அனுப்பியாச்சுன்னா அவங்க மல்லர்களாச்சே, தூக்கிடுவாங்க அந்த மந்தார மலை. உடனே அசுரர்கள் போகிறாங்க. இந்த தாங்க மலை, தூக்க முடியாது, நம்ம சண்டை போடுவோம். அப்போ மெதுவாக விஷ்ணு ஐடியா சொல்கிறார். அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, நம்ம போய் அசுரங்கிட்ட சமரசத்தை பேசுவோம், சண்டை ஏன் போடுறோம்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க போகிறாங்க. பாலி இவங்களுடைய ராஜா. எப்பவுமே அசுர கடவுளுக்கு பேர் பாருங்க, மகாபலி அசுர கடவுள். அவன் சிவனை வணங்கினாலும் பேர் அது மகாபலி. இது வெறும் பலி, மகா இல்லை, பாலி. இன்னும் வந்தீங்க என்னை பார்க்குறதுக்கு? ராஜா கேட்குறார், அசுரர்களுடைய ராஜா. ஐயோ காப்பாற்றணும் ஐயா, எதுக்கியா சண்டை? இந்த மாதிரி ஜீவாமிர்தம் இருக்குயா கடலுக்குள்ளே, பால் கடலில். அது கடைஞ்சி எடுத்து சாப்பிட்டாச்சுன்னா நீங்களும் சாகாமல் இருப்பீங்க, நாங்களும் சாகாமல் இருப்போம். அப்போ எதுக்கு நமக்குள்ளே சண்டை? ட்ரிக்கு எப்படி ஏமாத்துகிற வேலை. இன்றைக்கி அப்படி தானே ஏமாத்துறாங்க. இப்போ திராவிடர்களையும் பஞ்சமர்களையும் தீண்டத்தாகாத எல்லாம் இந்து ஜனங்களை, இந்து சொந்தக்காரங்களை வாங்கடா, நம்ம எல்லாம் இந்து முன்னணிக்கு வாங்கடான்னு வாங்க. காரியம் ஆனால் எல்லாம் தூரம் நில்லு, எல்லாம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, தீண்டத்தாகாத வாங்க நில்லுன்னுவாங்க. காரியம் ஆனால் அது அப்படி தானே நடக்கும். அந்த மாதிரி காரியம் ஆகிறதுக்கு ட்ரிக்காக கூப்பிட்டாங்க. அவங்களும் நம்பினாங்க. இவங்க 2 பேருக்கு மத்தியில் ராஜா பாலி சொன்னார், நீ வந்து சண்டை போடாதப்பா, நீங்கள் போங்கப்பா அப்படின்னு. அப்படி அசுரர்கள் சொன்னாங்க. போய் பார்த்தா எங்களால் தனியாக முடியாது, தேவர்களையும் வர சொல்லுன்னு. அப்போ தேவர்களும் போனாங்களாம். எல்லாரும் சேர்ந்து இந்த மலையை அப்படியே தூக்கிட்டாங்கய்யா. எவ்வளோ ஈஸி இல்லை? ஒரு பெரிய மலையை அப்படியே தூக்குறாங்க. இப்போ தூக்கி கடலை கொண்டு வந்து போடணும்.
அப்போ மந்தார மலையை தூக்கி 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 வரும்போது எல்லாரது தோள்பட்டை, தலை, முதுகு, கையெல்லாம் வலித்து டபார்னு கீழே விட்டாங்க அந்த மலையை. என்ன ஆகிடும்? அது கீழெல்லாம் ஆளுங்க தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு சைடு கிடையாது, கீழே எல்லாம் ஆளுங்க தூக்கிட்டு தான் போகிறாங்க. அந்த மலைக்கு கீழே இருக்கிற அசுரர்களும் தேவர்களும் எல்லாரும் சத்தாங்க. ஐயோ விஷ்ணுவே, இது எங்களால் முடியாது, பெருமாளை எங்களால் முடியாதுடா. உடனே பெருமாள் வந்தார். சரி தள்ளுங்க எல்லாரும். அவர் எப்பவுமே கில்லாடி கிங்கு. அவர்கிட்ட கருடன் இருக்கு. கருடன் மேலே பறந்து வந்தான். நேராக அந்த மலையை நம்ம அந்த ஊருக்கெல்லாம் போகும்போது, இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், கிராமத்தில் போகும்போது மஞ்சள் பையை விரல மாட்டிக்கிட்டு போவாங்க பாருங்கள், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது. அந்த மாதிரி இதுக்கு ஒரு பையை மாட்டிகிட்டு போகிற மாதிரி இந்த கருடன் அப்படியே கொக்கில் சும்மா ஏதாவது செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்படியே தூக்கிட்டு அப்படியே பறந்து போயாச்சு. அது ரொம்ப ஈஸி. ஆயிரக்கணக்கான அசுரர்களால் தூக்க முடியாத இந்த மலையை கருடன் சும்மா அப்படியே தூக்கி கொண்டு வந்து போட்டாச்சு. அப்போ இந்த மலை என்ன மலைன்னு நீங்கள் யோசிக்கணும். ஒருவேளை சில காமெடியில் சிலவங்க காட்டுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பெருக்கி தள்ளுறவங்க வந்து அதை தூக்கி காலில் தட்டி விட்ருவோம், ஏன்னா அது தெர்மோக்கோலில் இருக்கிறது. அந்த மாதிரி இது ஒரிஜினல் மலை என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் ஒரிஜினல் தான். கேள்வி கேட்ட மகனை உன் தலை போயிடும் சுதர்சன் சக்கரத்தில் வச்சுட்டு. எவ்வளோ கஷ்டப்பட்டு கதை சொல்லிட்டு வரோம், நாங்கள் எழுதி வச்சுருக்கிறோம். ஆயிரக்கணக்கான வருஷமாக கொண்டு வந்து பால் கடலில் போட்டாச்சு. இப்போ இது திருப்பணுமே, மட்டு கடையிற மாதிரி, இந்த தயிர் கடையிற மாதிரி இப்படி 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 பண்ணணும். இதை ஒரு மலையை சுற்ற முடியுமா? கடலில் மலை கிடக்குது, பால் கடலில். அப்போ என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு ஐடியா வேணும். என்ன, பாம்புகளோட ராஜா ஒன்று இருக்குது. அது யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ பாம்பனுடைய ராஜா, அதுக்கு பேர் வாசுகி. சரி, இந்த பாம்பை வச்சு நம்ம அந்த மலையை சுற்றுவோம் கயிறுக்கு பதிலாக. இப்படி ஐடியா. ஏன்னா கயிறு இப்போ அந்த நேரத்தில் எங்கே போய் தேங்காய் நாரை சுற்றி இல்லை பருத்தி செடி எடுத்து பஞ்சு எடுத்து சுற்றி வரதுக்குலாம் நேரம் கிடையாது. மனுஷன் சாகிறான் இங்கே. உடனே அந்த வாசுகி என்ற பாம்பை கயிறு மாதிரி சுற்றி 2 சுற்றி எதை, இந்த மலையை, இந்த பெரிய பர்வதத்தை, மந்தாரா என்ற பர்வதத்தை, இந்த மலையை அப்படியே 2 சுற்றுறாங்க. ரொம்ப சிம்பிள். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. சுற்றி ஒரு பக்கம் யார்கிட்ட, அசுரர்கிட்ட, பாம்பனுடைய ஒரு பக்கம் வால் பக்கம் இல்லைன்னா தலை பக்கம், ஒரு பக்கம் வந்து தேவர்கள்கிட்ட. அப்போ இது யார் எந்த பக்கம் போகணுன்னு என்ன யோசித்த உடனே இந்திரன் வந்து ஒரு ஐடியா சொல்லிட்டான். எப்போவுமே அசுரர்கள் வந்து தேவர்களுக்கு எதிர்த்து நிற்பாங்கல்ல. அவங்க சொன்னாங்க, தலைப்பக்கம் நாங்கள் நிற்கிறோம், யார் தேவர்கள், வாலு பக்கம் நீங்கள் நின்றுருங்கன்னு ஒரு ட்ரிக்காக சொல்லிட்டான் இந்திரன். உடனே அசுரர்கள் இல்லை 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 நாங்கள் தான் தலைப்பக்கம் நிற்போன்ட்டான். அதை அவன் ட்ரிக்காக சொன்னான், தலை இவங்களுக்கு வரட்டுமேன்னு. தலைப்பக்கம் அசுரர்களும் வாலு பக்கம் தேவர்களும். அவங்க அப்படி இருக்க, இவங்க இப்படி இருக்க, இவங்க அப்படி இருக்க, இவங்க இப்படி இருக்க. இப்போ அந்த மந்தார மலை அப்படியே சுற்றுதுங்க கடலில். எப்படி நீங்கள் மற்ற போட்டு சின்ன குடுக்க பாத்திரத்தில் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பால் கடலில் அப்படியே மந்தாரம் அப்படியும் இப்படியும் அப்படியும் இப்படியும் சுற்றுது. அப்போ என்ன ஆகும், கடல் கொந்தளிக்கும், பெரிய அலைகள் வரும், பால். இப்போ தான் ஒரு விஷயம் சந்தேகம் வருது, இந்த பால் கடல் எப்படியா? அப்போ அந்த காலத்தில் மாடு இல்லையா, டீ காப்பியெல்லாம் ஏதோ குடிக்கிறதுக்கு பால் அள்ளி குடிச்சிருவாங்க போல இருக்குது. கேள்வி கேட்காத நீ. ஆமாம் சரி விட்டுரும்பா, நம்ம கேள்வியாக கேட்கல. பால் கடல்னு இருக்குது. திடீர்னு என்னாச்சு, பாம்பு தானே. எது பாம்பு இப்படி 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 கயிறு மாதிரி சுற்றுது. முட்டாளுங்களை, பாம்பை கையில் எடுத்து கயிறு மாதிரி இப்படி சுற்றியாச்சுன்னா அதனுடைய முள்ளெல்லாம் கட்டாயி சத்துரும். அது சாகாது, அது எங்கேயும் போகாது. இவன் என்ன பண்ணுறான், அந்த பாம்பை எடுத்து இவ்வளோ பெரிய மலையை சுற்றி. அப்போ பாம்போட நீட்டு, ஒரு மலையினுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், சுற்றளவு எவ்வளோ இருக்கும், 2-3 கிலோமீட்டர் இருக்கும்ல.
அப்புறம் இவ்வளோ பெரிய மலையை சுற்றணுன்னா இந்த பக்கம் ஆளுங்க அந்த பக்கம் ஆளுங்க, இதுக்கு இடையில் ஃப்ரீ கேப் வேணும், அப்போ தானே சுத்தம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு அந்த பாம்புக்கு ஒரு 50 கிலோமீட்டர் வச்சுக்கோமே லெங்க்த்து, தோராயமாக சொல்கிறேன். சின்ன பாம்பு தான், ஒரு 50 கிலோமீட்டர் லெங்க்த்து. இந்த பக்கம் ஒரு 10,000 பேர், அந்த பக்கம் ஒரு 10,000 பேர். அவர்களாம் தேவர்கள், இவங்களாம் அசுரர்கள். நின்று இழுக்கிறாங்க. இது இப்படி தானே இருக்குது மலை, இங்கே தானே கெட்டியிருக்காங்க. அப்போ அது இப்படி ஷார்ப்பாக இருக்கிறதுனால, கூராக இருக்கிறதுனால அது அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ பால்கடலில் இந்த இது மலை மிதக்கிறது கீழே போதே, ஐயோ எங்களுக்கு அமிர்து வரலையே, நாங்கள் சாக போகிறோம்னு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தான் ட்விஸ்டே கதைக்கு. அப்போ விஷ்ணு இல்லை நாம் இருக்க பயமேன், கருடனா வந்தாச்சு, மலையை கொண்டு வந்து இங்கே போட்டாச்சு. அப்போ பாருங்களேன், அந்த மலை தண்ணியில் அப்படி மிதக்கும். அது எந்த மலை தெரியுமா உங்களுக்கு? ராமர் கல் கட்டுறது, பாலம் கட்டுறதுக்கு கல்லை போட்டார், மிதக்கிற கல்லை. வேணுன்னா நீங்கள் ராமநாதபுரம் போங்க, ராமேஸ்வரம். அப்போ போகிற வழியில் நிறைய கோயிலுங்க கட்டியிருப்பாங்க ரைட்டில், டூரிஸ்ட்டுங்களை ஏமாத்துறதுக்குன்னு கல்லில் தண்ணியில் மிதக்கிற கல்லுன்னு போட்டு வச்சுருப்பாங்க. திரும்பி பார்க்குறதுக்கு விட மாட்டாங்க அவங்க. சரி, அது அப்படியே இருக்கட்டும், நான் ஜஸ்ட்டு அடியில் சிந்திக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன். அப்போ இந்த மலையை கடலில் போட்டானே, அது முழுங்கக்கூடாது, அது மலை சும்மா மிதக்குது. ஆனால் இழுக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுது இல்லை, அப்படி இப்போ இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு இருக்கும் ஒரு விஷயம், அப்படி சுற்றும்போது அது கீழே போக ஆரம்பிச்சிடுச்சு. உடனே தான் மன்னாதி மன்னன் விஷ்ணு வரார். அவர் வந்து இதுக்கு என்ன வழி, ஒரு மலைக்கு என்ன வெயிட் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சுப்போ. ஒரு கடலை கடையணும்னா ஒன்றும் வேண்டாம், திருச்செந்தூர் பக்கத்தில் கடல் இருக்குது, இந்து மகா சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை போட்டு கடையணும்னா எவ்வளோ பெரிய மலையாக இருக்கும். ஐயோ அது ரொம்ப பெரிய சமுத்திரம் சார், கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னா ஓகே. சென்னை பக்கத்தில் பே ஆஃப் பெங்காலுக்கு வருவோம், பெங்கால் கடல், அது சமுத்திரம் கிடையாது, கடல், ஆழெல்லாம் கொஞ்சம் கம்மி. அதையே கடையணுன்னா அது எவ்வளோ பெருசாக இருக்கும். கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உடனே இவர் ஆமையினுடைய அவதாரத்தை எடுத்தார். அதுதான் ஆமையுடைய பேர் கூர்மா. அந்த ஆமை போய் இந்த மலைக்கு கீழே போய், ஆமையுடைய முதுகு பார்த்தீங்களா கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள், அதை வச்சு அப்படியே தூக்கி பிடிச்சிருக்கு. இப்போ ஆமை மேலே தான் இந்த மந்தாரா என்ற மலை நிற்கிது, அப்படியே தூக்கி பிடிச்சிருச்சு. இப்போ அப்படியே சுற்றுது. இப்போ ஆமை தான் பேலன்ஸ். இதுக்கு இந்த மத்துக்குள்ள மந்தாரன்ற மத்துக்கு, அந்த பால் கடலை கடையிறதுக்கு. அதுக்கு மேலே இவங்க ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம், இவங்க இழுக்க 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 என்னாச்சு அண்ணாச்சிகளா, மறுபடியும் இந்த பாம்பு வீக் ஆயிடுச்சு. அப்போ அந்த பால் கடையும் போது, இப்போ நம்மெல்லாம் கடையும் போது என்ன ஆகிடும், அந்த வெண்ணெய் திரண்டு மேலே வரும் இல்லையா, இந்த தயிர் கடையும் போது. அந்த மாதிரி இந்த பால் கடலை கடைய 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 14 ஐட்டம் மேலே வருதுயா. என்ன விஷயம் பாருங்க. இந்த 2வது அவதார கதையில் பாவம் விஷ்ணு படுற பாடு கண்ணீர் வருது யோசிச்சா. 14 ஐட்டம் மேலே வருது. அதில் ஒரு ஐட்டத்தை நம்ம எப்போ பார்ப்போம், 13 ஐட்டத்தை பிறகு பார்ப்போம். முதல்ல என்ன வந்ததுன்னா, இதோ இந்த சாக்கடையெல்லாம் போகுது இல்லைங்களா, இது இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி சாக்கடை, நம்ம டாய்லெட்டு, அப்புறம் இந்த இயற்கையாக இருக்கிற டாக்ஸின் எல்லாம் நதியில் போய், நதி போய் எங்கே சேருது, கடலில் சேருது. அப்படின்னாச்சு கடலில் நிறைய விஷங்கள் இருக்குது, விஷம், பாய்சன், சாவுக்கு ஏதுவானது எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு மேலே வந்துடுச்சு. இந்த சாக்கடை தண்ணி போகிற காவலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடை மாதிரி நிற்கும், பாலுக்கு ஆடை நிற்கிற மாதிரி நிற்கும். அந்த ஆடையில் தான் எல்லா கெலிஜும் அதிகமாக நிற்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த டாக்ஸின்ஸ், பாய்சன் வந்து மேலே பால் கடலில், இது சாதாரண கடலில் டாக்ஸின் அல்ல, பால் கடலில் இருக்கிற அழுக்கு மேலே வந்துடுச்சு. ஆனால் அது மேலே வந்தால் அப்படி தள்ளி ஓரமாக விடணும். ஆனால் இது எப்படின்னா பைபாஸ் நடந்திருக்கு.
ஆமாம், ஏன்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரியில் இவங்க நல்லா பண்ணுற ஆளுங்க தானே. இப்போ வாசுகிக்கு என்னமோ தெரியல, இந்த கடலில் இருக்கிற டாக்ஸின் எல்லாம் வாசுகிக்குள்ளே போச்சு. அது எப்படி போச்சுன்னு கேள்வி நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் அந்த உண்மையாக சரித்திர கதை நீங்கள் சொல்லணும், கேட்கணும். அதான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் கேட்கணும். 30,24,000 வருஷம் முன்னாடி நடந்த அந்த கதை, புரியுதுங்களா? அப்போது நான் சொல்கிறேன், அப்புறம் அந்த அழுக்கு என்னாச்சு, எப்படி வாசுகிக்குள்ளே போச்சுன்றதில்ல விஷயம். இந்த அழுக்கெல்லாம் வாசுகிக்குள்ளே இருந்து வாய் வழியாக பெரிய விஷமாக வந்துடுச்சு. அதனால் முடியல. ஏன்னா அசுரர்கள் விடாமல் இழுக்கிறாங்க, எங்களுக்கு அமிர்து வேணும், எங்களுக்கு அமிர்து வேணும்னு. அங்கே தேவர்கள் எங்களுக்கு வேணும்னு. அப்புறம் 2 பேர் அப்படி இப்படி இழுக்க மற்ற இப்படியும் எப்படி ஒரு பக்கம் இப்படி சுற்றணும், அப்புறம் அடுத்தது இப்படி சுற்றணும் இல்லைங்களா? கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்ற மாதிரி சுத்தம் அப்படி தானே மற்ற இப்படி தானே சுத்தம். இது வாயில் இருந்த அந்த பாய்சன் கக்கிடுச்சு. யார்? இந்த வாசுகி என்ற பாம்பு. நல்ல வேலை அந்த பாய்சன் பூமியில் விழுந்திருந்திருக்கு, அவ்வளோதான். இங்கே இருக்கிற தேவர்களும் பூமியில் இருக்கின்ற அசுரர்களும் எல்லாம் சத்துருப்பாங்க. வருது, அப்படியே கக்கிறதுக்குன்னு வருது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ விஷ்ணுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? விஷ்ணு இப்போ மலை கீழே இருக்குது, ஆமையாக பிடிச்சிருக்கு. உடனே சிவன் வரார், அவர் கைலாசத்துலேருந்து வரார். இப்போ இது எங்கே நடந்திருக்கோம்? ஒருவேளை குஜராத் பக்கம் போயிட்டு இருந்தாருன்னா அரேபியன் ஓஷியன் கடைஞ்சிருக்கோம், இல்லை தென்னிந்தியா பக்கம் வந்துருந்தா இந்திய மகாசமுத்திரம் தான் நடந்திருக்கும், இல்லைன்னா பே ஆஃப் பெங்கால்னா சென்னை கல்கட்டா பக்கம் போயிட்டு இருந்தாருன்னா அது அங்கே தான் கடைஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், சார் அது இப்போ தானே சார், ஏன்டா அறிவியலாட உனக்கு இப்போ தானடா அது, இது 30,24,000 வருஷம் முன்னாடி தானே. அன்னைக்கு கடல் இங்கெல்லாம் கிடையாது, அன்னைக்கு கடல் வேற இடத்துல இருந்து, அது பால் கடல் ஆச்சு. இதெல்லாம் உப்பு தண்ணி இருக்கிற கடல், இது பால் கடல். அப்போ என்ன ஆயிட்டார் அவர்? அப்போ அந்த பாம்போட சைஸு பாருங்கள், அது எவ்வளோ குண்டு நீட்டு இருக்கணும். இந்த கடலில் இருந்த அத்தனை விஷத்தையும் வாய் வழியாக கக்குது. அப்போ அந்த வாயினுடைய சைஸை பாருங்கள். அதெல்லாம் கேட்காத. ஆனால் சிவன் வந்தார், அப்படியே கையை காட்டினார். இப்போ நம்ம சின்ன பசங்க பஸ்ஸுலேயோ கிஸ்லேயோ இல்லைன்னா ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல உட்காரும்போது சின்ன பசங்க வாந்தி எடுக்கும்போது தாய்மார்கள்லாம் செய்வாங்க, அங்கே ஆகக்கூடாதுன்னு திடீர்னு அர்ஜென்ட்டுக்கு கப் எடுத்துகிட்டு வா, அதுக்குள்ளே கையை காட்டுவாங்க இல்லையா? இல்லைனா வயசானவங்க ஹாஸ்பிட்டலில் வாமிட் பண்ணுறதா இருந்தால் ஒரு கப் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ள என் கையில் பண்ணிக்கப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க. இல்லைனா மனைவி சொல்லுவாங்க புருஷங்கிட்ட, வயசாகி இதை கண்ட்ரோல் பண்ணாத வரும்போது டெம்பரவரி. அந்த மாதிரி பாத்திரம் எடுக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. வாசுகி கக்கிறத யார் பிடிச்சிருக்கு? அந்த விஷத்தை இவர் பிடிச்சார் கையில். சும்மா அப்படி பிடிச்சாச்சு கையில். அப்போ கையுடைய சைஸ் எப்படி இருக்கும்? அதுக்கெல்லாம் கேள்வி இல்லை. கடவுள் எது வேணால் செய்யலாம். ஒருத்தன் ஃபோன் பண்ணி கேட்டான், நீ இவ்வளோ பேசுகிறிய, கடவுளால் அதிசயம் செய்ய முடியாதுன்னு. பண்ணலாம். இப்போ கடவுள் கையில் பிடிக்கிறார். பிடிச்சி இப்போ கீழே கொட்ட முடியுமா? கொட்ட முடியாது. தலையில் போட முடியுமா? போட முடியாது. கப்புன்னு வாயில் போட்டார், அப்படியே முழுங்கிட்டார். நல்ல வேலை, இது வயிற்றுக்குள்ள அந்த பாயசம் போல போயிட்டு இருந்தால் சிவனுக்கு சங்கூதி இருப்பாங்க. விடுவாள பார்வதி வந்து ஒரே பிடி கழுத்து, விஷம் அங்கேயே நின்றுடுச்சு. அவர் கழுத்தில் ஒரு நீல கலர் ஆகிடுச்சு அந்த விஷம் அங்கே இருக்கிறதுனால. எந்த சைஸு விஷம்? இந்த கடலிலே இருக்கிற விஷயா இவர் கழுத்துக்குள்ளே ஒரு மூலையில் அப்படி நிற்கிது. இல்லைன்னா ஃபுல் கழுத்துன்னு வைக்கலாம். கழுத்தால் நீல கலர் ஆகிடுச்சு. அப்போ அவருக்கு கொடுத்த பேர் தான் என்னது? நீலகண்டன். அதுதான் நீலகண்டன் சிவனுக்கு. நிறைய பேருக்கு தெரியாது, ஆளுங்களுக்கு பேர் வைக்க தான் தெரியும் நீலகண்டான்னு. நிறைய பேருக்கு நீலகண்டன் சிவன்றே தெரியாது. கழுத்தில் கை வச்சு நிப்பாட்டியாச்சு. இது ஒரு புராணம். இன்னொரு விஷயத்தில் பார்த்தாச்சுன்னா, மகாவித்யா என்ற ஒரு டெக்னிக்கில் பார்வதியே சிவனுடைய கழுத்துக்குள்ளே போயிட்டான். தொண்டைக்குள்ளே போய் தொண்டைக்குள்ளே பார்வதி போய் அதை ஒரு பக்கம் வச்சுட்டா. அந்த பாய்சனை ஒரு பக்கம் செட் பண்ணிவிட்டு வந்துட்டான் இப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ எது சார் நம்புறது? எது வேணால் நம்பேன். இது எதை நம்பினா நம்ப காட்டி இது நடந்ததா? இது இதெல்லாம் நடந்த கதையா? நீ என்னாவது நம்பிக்கிட்டு போ. ஆக மொத்தம் நீலகண்டன் கழுத்தை பிடிச்சி தொண்டையை பிடிச்சி நிப்பாட்டினாலும் சரி, வாய்க்குள்ளேயே போய் சரி பண்ணாலும் சரி, ஆக மொத்தம் ஒரு பக்கத்தில் விஷம் இருந்திருக்கு. அதுதான் நீலகண்டன். நேரத்தினுடைய கடந்து போனபடியினால் அடுத்த பாகம் அடுத்ததில் சொல்கிறேன். இது முதல் பாகம், 2வது அவதாரத்தினுடையது.